நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உணர்ச்சி வசப்பட்டு மேடையில பேச நம்ம கேட்டிருக்கோம். உணர்ச்சி வசப்பட்டு அடிக்கலாம் ஆரம்பிச்சிருக்காரு. எங்க நடந்திருக்கு அப்படின்னா, நேத்து விழுப்புரம் மாவட்டத்துல இந்த செஞ்சி கோட்டை ஆனந்த் கோனுக்கே சொந்தமான ஒரு கோட்டைன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஏன்னா அண்மையில யுனெஸ்கோ அது சத்ரபதி சிவாஜி கட்டின ஒரு கோட்டைன்னு அங்கீகாரம் கொடுத்தாங்க. தமிழோட முதலமைச்சர் அதெல்லாம் ஏத்துக்கிட்டாரு, நன்றிலாம் சொல்லிட்டாரு. இருந்தா கூட ராமதாஸ் சீமான்லாம் ஏத்துக்கவே இல்லை. அது தமிழ்நாட்டு மன்னனுக்கு சொந்தமான ஒரு கோட்டை, அவங்க தான் கோட்டை கட்டினாங்கன்னு அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்ப விழிப்புணர்வு பாடு இந்த நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி. ஓகே, அதுல என்னன்னா நிறைய மீடியாஸ் கவர் பண்றதுக்கு போயிருந்தாங்க. பவுன்சருக்கும் மீடியாக்காரங்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. மீடியாக்காரங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்க கவர் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம், பட் எங்களே மிரட்டுறீங்க, அடிக்கிற மாதிரி வர்றீங்க, திட்டுறீங்க தகாத வார்த்தையில அப்படின்லாம் வாக்குவாதம் நடந்திருக்கு. மேடையில பேசிக்கிட்டு இருந்த சீமான் அப்படியே கீழே இறங்கி நிர்வாகிய பலாரம் அடிக்கிறாரு. எதுக்கு? போலீஸ்காரங்க, கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் அந்த தொண்டரையும் சீமானையும் பிரிச்சு எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அடிதடி பயங்கரமா போயிருக்கும் போல. ஆமா, ஏன்னா ஆகஸ்ட் 21 அண்ணன் விஜய் வேற மாநாடு போட போறாரு. அந்த மாநாடு நான் தான்டா பெரிய மாநாடு பாக்ஸிங்கே பண்றேங்கிற மாதிரி அண்ணன் இறங்கியிருக்காரு. அதுல பாருங்க, அவரே சொல்றாரு அந்த இதுல பேசும்போது கூட எதுக்குடா அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டா டிவிக்கேன்றாங்க, அப்ப வித்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. செஞ்சிக்கோட்டையில டிவிக்கு வச்சு பேச அவசியம் இல்லை. ஏன்னா அண்ணன் மூளை மைண்ட்ல ஃபுல்லா தான் இருக்கு. காரணம் என்னன்னா, இளைஞர்களை புரிய வச்சு டிவிக்கு போறாங்க. இப்ப இந்த மாநாட்டுக்கே ஒரு 3 லட்சம் பேருக்கு மேல பெண்களே வருவாங்கன்னு பாக்குறாங்களாம். மொத்தம் 5 லட்சம் சேர்கள் போடப்பட்டிருக்கு. 20 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து. அந்த ரேம்ப் வாக்கே ஒரு 950 மீட்டர் நடக்க போறாராம். அவரு 16 கலை நிகழ்ச்சிகள் நடத்த போறாங்களாம். எப்ப நடைபயணம் சுற்றுப்பயணம் கேட்டோம்னா ரேம்ப் வாக்ல நடந்துரும் அப்படின்னு பாக்குறாருன்னு நினைக்கிறேன். எங்கனால முடிஞ்சது 1 கிலோமீட்டர் கம்மியா தாங்க நடக்க முடியும். அதான் இதுல என்னன்னா, இப்ப டிவிகேல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு விஷயம் செட் பண்றோம். அது சீமான் டிவிகே வெர்சஸ் என்டிகே, உங்களுக்கு எங்களுக்கு தான் போட்டிங்கிற அசைன்மெண்ட்டை டிஎம்கேல இருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குதான் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாரு முதல்வர் வீட்டுக்குன்னு அவங்க வேற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.